நான் ஒரு பெரிய அளவுக்கு யூகேல சாதிச்சு கொண்டிருக்கிற ஒரு இசை வித்துவான், மியூசிக் எல்லாத்துலேயுமே சாதிச்சு கொண்டிருக்கிற ஒரு மாஸ்டர், கங்கை மாஸ்டர். மோஸ்ட்லி எல்லாருக்குமே இவரை பற்றி தெரியும். நான் இன்னைக்கு இவரை சந்திக்கிறதுக்கு வந்திருக்கிறேன். அவரை பற்றி ஒரு சின்ன ஒரு விளக்கம். சார், உங்களை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொன்னீங்களேன்னு சொன்னா, நீங்கள் இப்ப இந்த இசை வந்து நீங்கள் எவ்வளவு காலமா தொடங்குறீங்க, எவ்வளவு காலமா நீங்கள் இந்த இசை பயணத்தோட இருக்கிறீங்க, இந்த இசையோட இருக்கிறீங்கன்றதை எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விளக்கம் தருவீங்களா? தேங்க்ஸ். முதல்ல வந்து நீங்கள் வந்து இவ்வளோ தூரத்துலேருந்து வந்து ஒரு இன்டர்வியூ இல்லை என்னோட இங்கே வந்ததுக்கு முதல்ல உங்களுக்கு நன்றி. ஸோ நான் வந்து இந்த மியூசிக் ஃபீல்டில் கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே இருக்கிறேன். ஸோ இந்தியாவில் ஒரு மியூசிக் பேண்ட் வச்சு செய்தேன், அங்கேயும் படிப்பிச்சினேன். அப்புறம் 98 இங்கே படிப்பிச்சு வந்தேன். ஓகே, நல்ல விஷயம் சார். உண்மையில நீங்கள் இப்படி செய்யறது. உங்களுக்கு முதல் இந்த இங்கிலாந்து தேசத்துல கீபோர்ட், பியானோ யாராவது எங்களோட தமிழாக்கள் படிப்பிச்சு கொண்டு இருந்துச்சுன்னா? கண்டிப்பா இருந்துச்சுன்னா, ஆனால் வந்து இந்த வெஸ்டர்ன் மியூசிக் வந்து படிப்பிக்கிறது சரியான குறைவாக இருந்தது. எனக்கு பிறகு உள்ள மாஸ்டர்ஸ் எல்லாம் படிப்பிச்சது தான். பட் அந்த எக்ஸாம் விஷயங்கள் அது எல்லாம் ரொம்ப குறைவாக இருந்தது. அப்புறம் நான் வந்ததுக்கு பிறகு நான் ட்ரினிட்டி காலேஜோட தொடர்பு கொண்டு அந்த எக்ஸாம் விஷயங்களை நாங்கள் செய்யும்போது அவைக்கும் நான் ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன். இப்போ நிறைய பிள்ளைகள், நிறைய பேர், நிறைய மாஸ்டர்ஸ் வந்திருக்கிறேன். அந்த வகையில் எனக்கு சந்தோஷமா இருக்கு. மேல தமிழாக்கள் வந்து எல்லாத்துலயும் சாதிக்க வேணும். இந்த சார், அந்த ட்ரினிட்டி காலேஜுக்குரிய எக்ஸாம்ஸ் வந்து எடுக்கிறது அந்த மேல நல்ல கஷ்டமான விஷயம். வெஸ்டர்ன்ல வந்து தமிழாக்களும் பிளே பண்ணணும் என்று சொல்லி நீங்கள் செய்த விஷயம் உண்மையில வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். நீங்கள் அதையும் தாண்டி நான் ஒரு ஆளை சந்திச்சு, நான் கடைசி ஒரு கிழமைக்கு முதல் அவர் எனக்கு சொன்னது, மியூசிக் படிப்பிக்கிற ஒரு ஆள் கங்கை மாஸ்டர் தான் தனக்கு உரிய வழியை வகுத்து தந்தவர் என்று சொன்னது. அதுக்குமே மேல நன்றி சார். இப்படி நீங்கள் வந்து யூகேல வந்து பிள்ளைகளுக்கு மியூசிக், பியானோ கிளாஸஸ், இந்த மாதிரி கிளாஸஸ் செய்யறதை விட அதையும் தாண்டி மியூசிக்கு நீங்க என்ன செய்யறீங்க? நாங்கள் அதை பெரிய ராகங்கள்னு சொல்லி ஒரு காம்படிஷன் ஸ்டார்ட் பண்ணினாங்க. ஸோ அது 2004ஆம் ஆண்டு தொடங்கி இப்போ கிட்டத்தட்ட 22 வருஷமா அது நடந்து கொண்டு இருக்குது. நிறைய செலிபிரிட்டிஸ் வந்திருக்கிறாங்க. பொன்னிகிருஷ்ணன்லேருந்து பெரிய பெரிய ஆக்கள், அனுராக் ஸ்ரீராம், உன்னிகிருஷ்ணன், மற்றது வெளிநாட்டிலேருந்தும் வந்திருக்காங்க. அது கூட நான் செய்கிறது வந்து அதாவது யூகேல இருக்கிற சிங்கர்ஸ் எல்லாம் எங்களோட தமிழ் பிள்ளைகள் வளரணும், அதோடு சேர்த்து தமிழும் வளரணும். முக்கியமாக எனக்கு தமிழ் வளரணுன்றதுல சரியான ஒரு ஆர்வம் ஒன்று இருந்தது எனக்கு. ஸோ அதை வச்சு தான் நான் அதை ஸ்டார்ட் பண்ணது. கிட்டத்தட்ட 22 வருஷமாக நான் செய்து கொண்டு வரேன். நான் மட்டும் என்னுடைய மேனேஜிங் வைஃபும் சேர்ந்து தான் நாங்கள் எல்லாம் செய்கிறோம். பிள்ளைகள்லாம் சேர்ந்து தான் இப்போ பிள்ளைகளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. பட் இங்கே இருக்கிற மியூசிக்கோட சம்மந்தப்பட்டார்கள் நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போ சார், நீங்கள் வந்து இந்த இசையை வந்து நீங்கள் மட்டுமா செய்கிறீங்களா, இல்லை உங்களோட பிள்ளைகளும் இதை வளர்க்குறதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா? அது கண்டிப்பாக. ஸோ நான் என்னோட சேர்ந்து இப்போ என்னுடைய மனைவி காலமாக 2 பேரும் எங்கே போனாலும் 2 பேரும் செய்யணும். அப்போ இப்போ பிள்ளைகள் வளர்ந்தது பிறகு பிள்ளைகள் போய் எனக்கு மோர் ஹெல்ப் ஆகிக்கணும். ஒரு பிள்ளைகள் என்னென்ன கருவியல்ல கூட பாண்டித்தியம் பெற்றுக்கிட்டீங்க? அவையில் நல்லா பாடுவினோம். மற்றது வயலின் கிரேட் 8, வயலின் கீபோர்ட் கிரேட் 8 முடிச்சிட்டோம். மோஸ்ட்லி மகள், என்ன மூத்த மகள், 2ஆம் மகள், 2 நல்லா பாடுவினோம். இசையிலே நல்ல தேர்வு. பையனும் இருக்கிறார், மகனும் இருக்கிறார். அவர் வந்து கிட்டத்தட்ட கிரேட் 8 பியானோ முடிச்சிருக்கிறார். ரிதம்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணுவார். மகள் பிள்ளைகளுமே இந்த கிளாஸஸ் எல்லாம் இப்போ செய்யணுமா? மகள் வயலின் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணி செய்யணும். இப்போ நான் கீபோர்ட் பியானோ செய்கிறபடியா அவியல் வயலினில் செய்து கொண்டிருக்கிறேன். அப்போ சார், இவ்வளவு காலம் எங்கட மியூசிக், பியானோ எல்லாம் இருக்கேக்குள்ள நீங்கள் வெஸ்டர்னையும் படிப்பிச்சு இந்த ட்ரினிட்டியை வந்து என்ன தேவைக்கு நீங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு தேர்ந்தெடுத்தீங்க, அதோட பயன்கள் என்னன்னு கேட்குறீங்க? கண்டிப்பா. இந்த அதாவது யூகேல இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து இந்த கிராமர் ஸ்கூல் பாஸ் பண்ணுறதுக்கு அவைக்கு கண்டிப்பாக வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் கேட்குறாங்க. அப்போ எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் பார்க்கல வந்து இந்த மியூசிக்கில் வந்து நிறைய பிள்ளை இன்ட்ரெஸ்டாக இருக்கிறபடியா கிட்டத்தட்ட ஒரு கிரேட் 4, கிரேட் 5 பாஸ் பண்ணியிருந்தால் அந்த எக்ஸாம், அந்த மியூசிக் எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு கூட அது தேவைப்படுது. இப்போ யூகாஸ் பாயிண்ட்ன்றது வந்து ஒரு யூனிக்கு போய்க்கு A லெவலுக்கு கூட கண்டிப்பாக தேவைப்படுது. ஸோ அது மட்டுமண்டு இல்லை, அந்த பிள்ளைகளையும் ஒரு நல்வழிப்படுத்துறதுக்கு
மியூசிக்கான ஒரு நல்ல விஷயங்களும் அதில் அடங்கி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதை விட பியானோ கீபோர்ட் படிக்கிறதால பிள்ளைகள் வந்து நல்லா பாடுங்கள். இவன் பாட்டு படிக்காத சங்கீதம் படிக்காத பிள்ளைகளுமே பாடுங்கள். ஏனென்றா அந்த கீஸ் இப்போ நான் எந்த பிள்ளைகளுக்கு அதைத்தான் செய்யணும். கீஸ் வந்து எங்கே ஏறுது எங்கே இறங்குறதுன்றது அதுகள் வந்து பிசிக்கலாக தங்களை மைண்டுக்குள்ளே எடுக்குங்கள். உண்மையில பியானோ படிக்கிறது எல்லா இசைக்குமே பேஸ் வந்து கீபோர்ட் பியானோ தான். உண்மையில அது நல்ல ஒரு விஷயம். பாடணுமென்ற ஆசை இருக்கிறார்களுமே கீபோர்டோட பிளே பண்ண அவட ஏத்த மிரக்கம் வந்து இதை பற்றி என்ன சார் நீங்க நினைக்கிறீங்க? உண்மையா பாடக்கூடிய பிள்ளைகளுக்கு முதல்ல வந்து ஒரு கொஞ்சம் ஞானம் இருக்கணும். கொஞ்சம் ஞானம் இருந்தால் போதும். ஸோ சும்மா தட்டி கொடுத்தா அவை எடுப்பினவன்றதுக்கு கொஞ்சம் ஞானம் இருந்தால் போதும். அதுக்கு பிறகு அவைக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நாலேஜ் இருந்ததுன்னா கொஞ்சம் கூட அது ஒரு பெர்ஃபெக்ஷன், ஒரு பெர்ஃபெக்டாக அதை அந்த பீச் எல்லாம் கண்டுபிடிக்கிறது எல்லாம் வந்து அவைக்கு கூடுதலாக ஒரு என்ன சொல்கிறது, அவைக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் அதுக்கு இப்போ கோர்ஸ்கள் லேர்ன் பண்ணி கிட்டார் வாசிக்கிறார்கள், கிட்டார் கோர்ஸோட பாடுறது, அந்த சுதி சுத்தமாக பாடுறதுக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நாலேஜ் இருந்ததுன்னா நல்லா பாடுவேன் கண்டிப்பாக. அதோட சார் என்னன்னா நீங்கள் இப்போ ஒரு 22 வருஷமா பெரிய ராகங்கள் நடத்திட்டு வரீங்கள். உங்களுக்கு நிறைய உன்னிகிருஷ்ணன் சிங்கர்ஸ் இப்படி பெரிய பெரிய சிங்கர்ஸ் எல்லாம் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. இவன் இந்த வீட்லயே எல்லாம் விசிட் பண்ணியிருக்கிறேன். இப்பயுமே இவ்வளவு நீங்கள் வளர்ந்ததுக்கு பிறகுமே எனக்கு ஒரு சின்ன கேள்வி, இப்பயுமே நீங்க கிளாஸஸ் செய்யறீங்களா பிள்ளைகளுக்கு? கண்டிப்பா. நீங்க எந்த கிளாஸ் சொல்றீங்க, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸா இல்ல பாட்டு கிளாஸா? ரெண்டுமே கேட்குறேன். கண்டிப்பா. நான் பாட்டு கிளாஸ் வந்து நான் அதுக்குண்டு ஒரு ப்ரொஃபஷனலாக செய்து கிடையாது. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் தான். ஸோ நான் வந்து பியானோ, கிட்டார், கீபோர்ட், ட்ரம்ஸ் எல்லாம் சொல்லி கொடுப்பேன். ஸோ அவங்களுக்கு தேவைப்படுற நேரத்தில் வந்து பாட்டாரன் கண்டிப்பாக ஒரு மேடைக்கு போய் பாடணும், எனக்கு தேவையாக இருக்குது, இந்த சுதியை சொல்லித்தாங்க அந்த இடத்துல நான் சில நுணுக்கங்களை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது இருக்குது. ஸோ நான் அது ப்ரொஃபஷனல் கிடையாது, நான் சொல்லிக் கொடுப்பேன். ஓகே சார். இப்போ நீங்கள் இப்போ எடுக்கிற கிளாஸஸ் வந்து நீங்கள் நேர பிள்ளைகள் வரீங்களா இல்லை ஸ்கூல் எதுவும் நடத்துறீங்களா நீங்கள், அல்லது ஆன்லைன்ல செய்கிறீங்களா? இப்போ இந்த ஒரு 2 நாள் நாங்கள் ஸ்கூல் நடத்துகிறோம். பிரியராங்கல் ஸ்கூல்ஸ்ன்னு சொல்லி ஹெச்ஆர்ல இருக்குது. ஸோ வெனிஸ்டே அண்ட் தேர்ஸ்டே. லாக்டவுனுக்கு பிறகு கொஞ்சம் ஸ்லோவாக போய் கொண்டிருக்குது. இதுக்கு முதல்ல எக்ஸாம்ஸ் எல்லாம் வீட்டே இங்கே நாங்கள் ஒன்று பண்ணுறோம். எக்ஸாம் எல்லாம் இங்கே வருவாங்க. பிறகு அந்த லாக்டவுனுக்கு பிறகு எல்லாம் ஆன்லைனாக போயிருந்த பிறகு இப்போ ஆன்லைன்லேயும் நான் சொல்லிக் கொடுப்பேன். ஆன்லைன்லேயே நீங்கள் கிட்டார், கீபோர்ட், ட்ரம்ஸ் கிளாஸஸ் செய்கிறீங்க. இதோட வந்து நீங்கள் முதல் சொல்லி இருந்தீங்க உங்களோட பிள்ளைகளும் வயலின் சொல்லி கொடுக்கணும் அந்த மாதிரி. உண்மையில நல்ல விஷயம் சார். நீங்கள் வந்து இப்படியே பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கறது உண்மையில தமிழ் பிள்ளைகள் வளர்ந்து கொண்டு வரும். அதை விட பெரிய ஒரு விஷயம், நீங்கள் படிப்பிக்கிற ஆசிரியர்களையுமே வளர்த்து விடுறீங்க. உங்கள்ட்ட படிச்ச உங்களோட டிராவல் பண்ணின நிறைய பிள்ளைகள் பெரிய பெரிய சிங்கர்ஸாகவும் இருக்கிறோம், அதே நேரம் கிளாஸஸும் செய்து கொண்டிருக்கிறோம். நிறைய பிள்ளைகள் சார் பியானோ படிச்சுட்டு, கிட்டார், எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் படிச்சுட்டு அதை வந்து பயன்படுத்தல, வீட்டுல சும்மா இருக்குது. இப்போ சில பேரண்ட்ஸுக்கு வந்து ஒரு ஃபெடப்பா இருக்குது, இவங்க படிச்சுட்டு இப்படியே விட்டுருவாங்க. சில வேளை 4th grade 5th grade எல்லாம் எடுத்து போட்டு கூட பிள்ளைகள் அதை அப்படியே விட லைஃபுக்கு பயன்படுது. இது ஒரு நல்ல ஒரு கேள்வி, நல்ல சூப்பர் கேள்வி. என்னென்ன நிறைய என்னட்ட படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த கிட்டார் படிச்சுட்டு grade 7 வரைக்கும் படிச்சவர் நல்லா வாசிப்பார். பிறகு ஏதோ இல்லை அப்படியே விட்டுட்டார். இப்போ அவர் இல்லாமல் அந்த அப்படி நிறைய பேர் இருக்கணும். அப்படி நிறைய பேர் grade 7 ஈவன் லைட் மியூசிக்கில் வாசிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 grade இருந்தாலே ஓகே. grade 3 இருந்தாலே கோர்ஸுகள் அவங்களுக்கு தெரிஞ்சாலே வாசிக்கலாம். ஸோ அவைக்கு எல்லாருக்கும் நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன். அதாவது கிட்டார் grade 3க்கு பிறகு 3, 4, 5 படித்த ஆட்களுக்கு எல்லாருக்கும். ஸோ என்னட்ட வந்து அவைக்கு லைட் மியூசிக்கு எப்படி போடுறது, லைட் பேண்டில் எப்படி வாசிக்கிறது, எனக்கு லீடுனா லீட் சொல்லிக் கொடுக்கலாம், கோர்ஸ்னா கோர்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுக்கலாம். அப்படியான பிள்ளைகள் இருந்தாலும் இதான் நம்புவோம். இப்போ எங்களோட பிள்ளைகளும் வந்து படிச்சு போட்டு, அதாவது grade 8 தான் எல்லாரும் முடிச்சவன். அதை கொஞ்சம் காலமே விட்டுட்டுனா இப்போ திருப்பி அப்படியே எடுத்து வாசிக்கணும். என்ற டாக்டர் வந்து ஒரு சிட்டியில் வயலின் வாசிக்க அப்படி ஆர்கெஸ்ட்ராவோட, மற்ற டாக்டர் வந்து இது உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான். உதாரணத்துக்கு மற்ற டாக்டர் வந்து grade 8 இப்பெல்லாம் செய்து போட்டு திருப்பி பியானோட தானே வாசிக்க வலிக்கிட்டான். இப்போ அதே மாதிரி இப்போ ஜூனியர் படிக்க அவைக்கு நிறைய ப்ரெஷர்கள் இருக்கும். அந்த கிட்டாரை தூக்கி ஒரு இடத்துல போட்டுருவோம் நம்ம. பிறகு ப்ளீஸ் அதை திருப்பி கொண்டு வாங்குவோம். என்னை கொண்டு வந்தால் தான் எங்களோட இப்போ இருக்கிற ஒரு மியூசிக்
ஒரு அந்த அந்த இதை நாங்கள் வளர்த்தெடுக்கலாம். இப்போ என்ன இல்லைன்னு சொன்ன ஈவன் லைட் மியூசிக் நான் ஒரு பேண்ட் வச்சிருக்கேன். இப்போ இங்கே யூகேல 2 கிட்டார்ஸ் தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லா ப்ரோக்ராமுக்கும் போய் வாசிக்க முடியுமா? இல்லை. ட்ரம்மர் வந்து 1 or 2 3 தான் இருக்குது. ஸோ ஸ்பெஷலாக 1 தான் இருக்குது. அவையில் வந்து நிறைய ப்ரோக்ராம்கள் வரைக்கும் அவைக்கு போகிறாது. அப்போ அதால் இங்கே இருக்கிற கிட்டார் பழகினாக்கள், அது கீபோர்ட் பழகினாக்கள், ப்ளீஸ் நீங்கள் ஒரு தேவைன்னா என்ன அணுகுங்கோ, நான் வந்து கண்டிப்பாக அவைக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். சில பேருக்கு சார் எப்படி லைவ் மியூசிக்குள்ள போய் ப்ளே பண்ணுற பாதல் தெரியாமல் இருக்கும், விருப்பம் இருக்கும், தனக்கு இயலாதுன்றெல்லாம் யோசிக்கிறோம். இப்போ நீங்கள் கதைச்சதுலேருந்து நான் எடுத்துக்கொண்ட விஷயம் 3rd grade முடிச்சாலுமே லைவ் மியூசிக் வாசிக்கலாம். அப்படி யாரும் இருந்தாலும் உங்களை கண்டெக்ட் பண்ண அதுக்குரிய சரியான பாதையை நீங்கள் காட்டுவீங்கன்றது நல்ல ஒரு விஷயம். ஓகே சார், நிறைய பிள்ளைகள் வந்து மியூசிக் எல்லாம் படித்து போட்டு இடையில நிப்பாட்டினோம். அதுக்கு நீங்கள் ஒரு வழி சொல்லி தந்துட்டீங்க. அதோட இப்போ நான் எந்த பிள்ளைகளை வந்து மியூசிக் படிப்பிக்க வைக்கிறது, நானும் ஓரளவுக்கு ப்ளே பண்ணுவேன். எந்த அனுபவத்தில் எனக்கு இருக்கிற சின்ன அனுபவத்தில் எனக்கு ஒரு வொரிஸ், எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்தால் நான் கீபோர்ட் ப்ளே பண்ணினா ஒரு ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவேன். அதுக்காகத்தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் உலகத்தில் இந்த பிள்ளைகள் வந்து அதுக்குள்ளே போய் நிறைய தற்கொலைகள் இந்த மாதிரிலாம் ட்ரக்ஸ் இந்த மாதிரிலாம் அவங்களோட பிள்ளைகள் ஸ்ப்ரெட் ஆகக்கூடாதுன்றதுக்காகத்தான் நான் மியூசிக்கோடைய இவ்வளவு ப்ரெஷருக்குலையும் பிள்ளைகளை மியூசிக் படிப்பிக்கணும்னு யோசிக்கிறது. இதை பற்றி சார் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலே அதுவும் ஒரு நல்ல விஷயம். என்னன்னு சொன்னால் இப்போ இருக்கிற உலகத்தில் வந்து இப்போ ஏஐன்னு சொல்லி ஒரு கம்ப்யூட்டர் உலகமாக போயிட்டுது. அதில் சின்ன பிள்ளைகள் எல்லாருக்குமே கையில் தேவைப்படுது மொபைல். கண்டிப்பாக சின்ன பிள்ளைகள் முந்தி ஒரு காலத்தில் ஒரு 10-50 பிறகு தான் எங்களை பிள்ளைகள்லாம் நாங்கள் மொபைல் வேண்டி கொடுத்துருந்தாங்க. இப்போ தாங்கள் படிக்கணும் என்று ஒரு காரணத்தை வச்சுக்கொண்டு எனக்கு படிப்புக்கு தேவை என்று சொல்லி ஒரு மொபைலை கையில் வச்சு கொண்டிருக்கிறோம். இப்போ அந்த மொபைல் அளவைக்கு நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. சரி, அப்போ அடுத்தது இவங்களுக்கு அதோட இந்த மியூசிக் ஆக்டிவிட்டிஸ் இருந்ததுன்னு சொன்னால் அந்த இதுகளை கொஞ்சம் குறைப்பினான் என்று நான் நினைக்கிறேன். இப்போ ஒரு டீனேஜில் அவ வந்து மியூசிக்குள்ள போகாட்டிக்கும் பிறகு ஒரு 20-22 வயசு பிறகு உங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கும் அது மியூசிக்குள்ள வாரத்துக்கு. அதே நேரம் நாங்கள் ஒரு பாட்டை கேட்கறதுக்கும் இப்போ நிறைய விஷயம் செய்து தருது. பாட்டை கேட்கறதுக்கும் நாங்க பாடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதை பற்றி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? நாங்கள் ஒரு மியூசிக்கை பிளே பண்றதுக்குமே நிறைய வித்தியாசம் கூட இன்வால்வ் ஆகும். வித்தியாசம் இருக்கு. இப்போ இதுல வந்து இப்போ அந்த விஷயத்துல நான் சொல்ல போனா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்க பாட்டு ஒன்றை கேட்குறோம். இப்போ பெரிய ட்ரெயினர் பெரிய ஒரு வித்வான்கள் வந்து அந்த பாட்டை கேட்டு அப்படியே பாடுவினோம். இப்போ பாட்டு இப்போ புதுசாக படிக்கிறார்கள், புதுசாக வந்து கற்றுக்கொள்கிறார்கள் வந்து கொஞ்சம் பிச் அவையின் வாய்ஸ் அதை வச்சு தான் அவைகள் கொண்டு போகலாம். அப்போ உடனே ஹை பிச்சில் இருக்கிற பாட்டை வந்து உடனே அந்த பிச்சிலேயே அவைகள் பாடுவேணும்னா முடியாது. ஸோ அதை டியூனை கேட்டு போட்டு ஒரு நல்ல ஒரு ட்ரெயினர், ஒரு கீபோர்ட் பிளேயர், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பிளே பண்ணுற ஆட்கள் கூட சேர்ந்து செய்யக்கிறது தான் நம்ம சரியான இந்த பிச்சுகள் அதுகள் சரியாக பாடக்கூடிய மாதிரி இருக்கு. சார், நார்மலா நாங்கள் ஒரு பாட்டை கேட்கறதுக்கு மியூசிக்கை கேட்கறதுக்கும் அதை விட நாங்கள் எங்களோட வாயால் அந்த பாட்டை பாடுறதுக்கோ இல்லாட்டி பியானோவில் அந்த பாட்டை பாடுறதுக்கோ மென்டலி எங்களுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. அது சரியோ பிள்ளையோ நாங்கள் பாடைக்குள்ள அது ஒரு ஆத்மார்த்தமா இருக்குது. இதை பற்றி சார் நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா இப்ப வந்து இப்ப உண்மையிலே வந்து இந்த பாட்டு பாடைக்குள்ள இன்னொரு ஆள் பாட போகுது, மியூசிக் வாசிக்கிறோம், அது இன்னொரு ஆட்கள் செய்ததை அவர் கேட்குறாரு. இன்னொரு ஆட்கள் செய்ததை தான் செய்யல, அதுக்கு கூட ஒரு சந்தோஷ ஹாப்பினஸ் வரும். அடே நான் பாடுறேனே, நான் வாசிக்கிறேனே என்ற வந்து எனக்கு ஒரு முழு ஒரு திருப்தியான ஒரு மென்டாலிட்டி ஒன்று வேறு. ஏன்னா அது வந்து இன்னொரு ஆட்கள் ஒரு டைரக்டர் செய்கிறது தான் எனக்கு அடே இன்னொரு ஆட்கள் இப்படி செய்கிறேன்னு கூட எனக்கு தெரியாமல் இருக்கலாம். அதை இதை இவையல் பாடைகள் இவை வாசிக்கல எனக்கு ஒரு பூரண சந்தோஷமா கண்டிப்பா வரும். அதோட நாங்கள் ஒவ்வொரு கீபோர்ட்ல பிளே பண்ணிக்கலாம் சார். அந்த கன்சென்ட்ரேஷன் எங்களுக்கு அந்த கன்சென்ட்ரேஷன் பவரை கூட்டுற அபிலிட்டி எங்களுக்கு வரும் இல்லையா சார்? கண்டிப்பா 100% உதாரணமா அதுக்கு எங்களுக்கு பிரைனுக்கு மியூசிக்கு நிறைய வித்தியாசம் வரும். இளையராஜா ஒரு மியூசிக்ல ஏதோ நான் எங்கேயோ பார்த்துருக்கேன், நான் சொல்லியிருக்காரு. என்னடா இப்போ நாங்கள் கிட்டாரை டியூன் பண்ணிக்கல டியூன் பண்ணுறோம், ஓகேயா? அதை டியூன் பண்ணிருக்கிறோம், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட் டியூன் பண்ணிருக்கோம். அந்த விஷயத்தை நாங்கள் கண்ணால் பார்க்குறோமா இல்லை,
அந்த டியூனிங் வந்து எங்களுக்கு டியூனிங் தெரியாது, எங்களுக்கு கண்ணால் பார்க்கிறாரு. அந்த ஃபீல் தான் எங்களால் ஃபீலிங் தான் பண்ண, அந்த ஃபீலிங் தான் எங்களுக்கு சந்தோஷம். அப்படி எங்களோட மைண்ட் வந்து அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி கொண்டு போய்க்கல, இது எங்களுக்கு படிப்புக்குமே உதவி செய்யும் இல்லையா சார்? கண்டிப்பா உதவி. என்னன்னா நிறைய பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா என்கிட்ட வர்ற பிள்ளைலாம் ஓடி திரிவாங்க படிக்கிறதுக்கு, பாட்டு இல்லை நான் நிறைய கிளாஸே வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஆனால் கொஞ்ச நாள் ஒரு இன்ட்ரெஸ்ட் போனதுக்கு பிறகு அவைகளுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து பிடிபட்டதுக்கு பிறகு கண்டினியூ பண்ணிக்கணும். அந்த கண்டினியூ பண்ணிக்கல வந்து கண்டிப்பாக அந்த மெமரி வந்து இவைகள் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டுக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி அந்த மெமரி பவர் வந்து கண்டிப்பாக படிப்புக்கு 100% உதவியா. அவன் அந்த பிராக்டிஸ் கன்சர்ன் பண்ற பிராக்டிஸ் அவ வந்து எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணிடணும், படிப்பண்டி இல்ல எல்லாத்துக்கும். இல்லாட்டி அவன் பிரைன் சின்ன பிள்ளை இல்லை, அங்க போறதா இங்க போறதா அவன் ஒரு தள்ளாடி கொண்டிருக்கிற அவன் பிரைன் வந்து ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வரும். ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வரையில அவன் இந்த படிப்பு விஷயங்கள் எல்லாம் வந்து கண்டிப்பா அதுல ஹெல்ப் பண்ணும். நிறைய நிறைய சர்ச் பண்ணி நிறைய டாக்டர்ஸ் மேரெல்லாம் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த ஆக்டிவிட்டிஸ் வந்து அவையோட படிப்புகளுக்கு வந்து நிறைய ஒரு உதவியா இருக்குது. இன்றைக்கு சாரோட கலைச்சதுல இருந்து உண்மையில எடுத்துக்கொண்ட விஷயம், சார் வந்து மியூசிக் வந்து பிள்ளைகளை வளர்த்து கொண்டிருப்பார், தொடர்ந்து பிள்ளைகளுக்கு அவர் படிப்பிச்சு கொண்டே இருப்பார். அதை விட படிச்சுட்டு வீட்டை சும்மா இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து சார் வந்து தனக்கு வழி தெரியாது, படிச்சேன் அது வேஸ்ட் போயிட்டுது இப்படியெல்லாம் யோசிக்கிற ஆட்களுக்கு ஒரு பாதையையும் வழிவகுத்து கொடுக்கிறார். மற்றது இப்போ மியூசிக் படிக்கிறதால, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறதால என்னென்ன நன்மைகள் என்றதை அவர் இன்றைக்கு விளங்கப்படுத்தினார். அதே நேரம் அவர் என்னென்ன விஷயங்கள் சாதிச்சிருக்கிறார் என்றதையும் நாங்கள் இப்போ அவர்கிட்ட கேட்போம். சார், நீங்கள் ஆல்பம் சாங்ஸ் அப்படி எதுவும் செய்த மாதிரி எதுவும் இருக்குதா? கிட்டத்தட்ட ஒரு 75 to 100 பாட்டுகள் கிட்ட நான் கம்போஸ் பண்ணிட்டேன். கடந்த வருஷம் ஒரு பக்தி பாடல்கள் செய்த ஒரு 6 பாட்டு. ஸோ இப்போ கூட எனக்கு ஒரு 6-7 பாட்டு இருக்குது. இப்போ இங்கே கம்போஸ் பண்ணி இங்கே பிள்ளைகளை வச்சு பாட வச்சுட்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுகள் வந்து நான் சில வேளை நான் இந்தியாவுக்கு போகும்போது இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த ஃப்ளூட்டு, அப்போ அந்த வயலின், கிட்டார் இங்கே இருக்கிறாங்களா ஆர்டிஸ்ட் இல்லைன்னு சொல்லல. சரி, நான் அங்கே போகும்போது நான் அங்கே யூஸ் பண்ணிக்கொள்கிறது. ஏன்னா இங்கே நாங்கள் வந்து அதுக்கேற்ற ஸ்டூடியோ அப்படியான இதுகள் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு நீல 100 பாட்டுக்கிட்ட செய்திருக்கிறேன். ஒரு தமிழ் படத்துக்கும் நான் இங்கே ஒரு ஃபுல் மியூசிக் செய்திருக்கிறேன். இந்த இதில் வந்து நான் இன்னொரு விஷயம் சார், நான் ஒரு பாட்டு ஒன்று எழுதி இருக்கிறேன். நான் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கம்போஸ் பண்ணியிருக்கிறேன். அது என்ன விஷயம் என்று சொன்னால், தமிழுக்கு நான் செய்கிற என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அதுக்கு உண்மையில நான் இதுவரைக்கும் உங்கள்கிட்ட கேட்கல. இப்போ உங்களோட அனுபவத்தை சொன்னதுக்கு பிறகு எந்த அந்த ஒரு பாட்டுக்கும் நீங்கள் எல்லாம் ஃபைனலா எனக்கு எந்த செரிப்புல செய்து தருவீங்க. தமிழை பற்றி நான் ஒரு விஷயம், தமிழுக்கு என்னால முடிஞ்ச ஒன்று நான் செய்யறேன், அது நீங்கள் உதவி செய்வீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க அந்த விஷயத்துல தமிழ்னு சொல்லும்போது சந்தோஷமா இருக்குது. அப்ப அதாவது அப்படியான பாடல்கள்ல நாங்க உருவாக்கும் போது இங்க இருக்கிற தமிழ் மக்களுக்கு நீங்கள் ஒரு பாதை வழிவகுக்கிறாங்க. நான் அதை எழுதின பாட்டு சார், இதை பற்றி நான் உங்களுக்கு சொன்னதுல தமிழ் எப்படியானது, தமிழ் அழிஞ்சு கொண்டு போகுது, தமிழ்ல அழியாம என்ன செய்யலாம், இது நிரந்தரமா இருக்கக்கூடியது, இப்படி ஒரு 5 விஷயத்த சேர்த்து தான் நான் எழுதிட்டேன். எனக்கு தெரிஞ்ச அந்த விஷயத்துல நான் உங்களுக்கு முதல்ல ஒரு நன்றி சொல்றேன். இப்ப எல்லாம் நிறைய பேர் வந்து நிறைய ஜங்கர்ஸ் வந்து தமிழ் எல்லாம் வந்து குறைஞ்சு கொண்டு போற நேரத்துல வந்து உங்களை மாதிரியான ஆட்கள் ஜங்கர்ஸ் ஆக்கள்லாம் இந்த இப்படியான விஷயத்த கண்டிப்பா கொண்டு போகணும். கண்டிப்பா தமிழை கொண்டு போனது அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு இது வந்து முக்கியமாக வரும். நன்றி சார். இந்த பாட்டுக்கும் நீங்கள் நிறைய உதவி செய்வீங்க. நான் மகளை வச்சு தான் செய்யற பிளான்ல இருக்கிறேன். தேங்க்யூ சார். தமிழ்ல நீங்கள் இசையை மட்டுமல்ல, தமிழ்லையுமே நான் கதைச்சளவுக்கு நிறைய ஆர்வம் உள்ள ஒரு ஆளுன்றதை நான் அறிஞ்சு கொண்டேன். நன்றி. தமிழரா பிறந்த எல்லாருமே வந்து தமிழை வளர்க்கணும். நாங்கள் எங்கட அம்மா தமிழ்ன்றது எங்கட தாய், அது வந்து எப்பயுமே வாழ்ந்து கொண்டு இருக்க வேண்டும். நன்றி. நீங்க வந்து இவ்வளவு நேரம் வந்து இந்த இன்டர்வியூ எடுத்ததுக்கு